வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகம் 40 தொகுதிகளில் வென்றும் பயனில்லை. மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பதில் சிக்கல் இருப்பதால் மீண்டும் 3வது முறையாக மத்தியில் பாஜகவின் ஆட்சி கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தற்பொழுது 9ஆம் தேதியன்று மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்கிறார். அந்த நாளில் மாலை 6:30 மணி அளவில் சபரீசன் அவர்களது கைது நடவடிக்கை உறுதியாக நடக்கும் என்று தமிழக பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். 40 தொகுதிகளை வென்றுவிட்டோம். மத்தியில் இந்தியாவின் கூட்டணி தன்னுடைய ஊழல் வழக்கு, அமைச்சர்களின் வழக்கு அனைத்தையும் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் ஒன்றும் பண்ண முடியாது என்று கனவு காண்டு கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு மரண இடியாகத்தான் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாத நிலைமை மாறியிருக்கிறது. மத்தியில் 3வது முறை பாஜகவின் ஆட்சியால் தற்பொழுது சபரீசன் அவர்களது கைது நடவடிக்கை உறுதியாக நடைபெறும். வெளிநாட்டிற்கு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சபரீசன் அவர்களது பாஸ்போர்ட்டையும் தற்காலிகத்திற்கு முடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. சபரீசன் நடத்தி வரக்கூடிய ஜி-ஸ்கொயர் நிறுவனமும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மீண்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக சபரீசன் அவர்கள் மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொண்டால் ஒவ்வொரு அமைச்சர்களும் மீண்டும் கைது செய்வது, விசாரணை நடத்துவது உறுதியாக நிச்சயம் நடக்கும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் மத்தியில் ஆட்சியை அமைத்துவிடலாம். அமைச்சர்கள் பெரும்பான்மை திமுகவிற்கு கிடைத்துவிடும். திமுகவின் ஊழல்கள் நிச்சயமாக அனைத்தும் ரத்து செய்யப்படும் என்று கனவு காண்டு கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாகத்தான் மாறியிருக்கிறது. ஏற்கனவே ஊழல் வழக்கு, கொலை கொள்ளை சம்பவம், சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை, போதை மருந்து கடத்தல், கள்ளச்சாராயம், கந்துவட்டி, மணல் கொள்ளை போன்ற அனைத்தும் திமுகவின் அமைச்சர்கள் மீது இருக்கிறது. மீண்டும் மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்துவிட்டால் ஒட்டுமொத்தத்தையும் ரத்து செய்து இனி எந்த ஒரு வழக்கும் இல்லாமல் மாற்றிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாகத்தான் இந்தியா கூட்டணியின் தோல்வியும் மீண்டும் 3வது முறை பாஜகவின் ஆட்சியும் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கவலைக்கிடமாக மாறிவிட்டது என்றே நாம் கூறலாம். கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்கள் நினைத்தது அனைத்தும் கனவாக போய்விட்டது. 9ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் சபரீசன் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். 9ஆம் தேதி காலை 10 மணி அளவில் மோடி அவர்கள் பிரதமராக மீண்டும் பதவியேற்கிறார். பொறுத்தது போதும். இனி எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஸ்டாலின் அவர்கள் செல்லாமல் இருந்தால் அவரது பதவிக்காலம் இன்னும் 2 ஆண்டுகள் பாதுகாப்பாக இருக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் கூறியிருப்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.